வெல்கம் டு மீனா ஃபார் மேத். இன்னைக்கு நாம எக்ஸசைஸ் 2.2 ஓட ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சம் நம்பர் 1, find the sum by suitable rearrangement. ஆப்ஷன் A 837 plus 208 plus 363. இந்த ப்ராப்ளம்ல 3 நம்பர்ஸ் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு குரூப் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரோட தேர்ட் நம்பரை ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த அடிஷன் ப்ராசஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி கொடுத்திருக்க நம்பர்ல இருக்கிற யூனிட் டிஜிட் ஆட் பண்ணி பார்க்கணும். தட் இஸ் 837 and 208ல யூனிட் டிஜிட்ல 7 and 8 இருக்கு. ஸோ 7 and 8 ஆட் பண்ணும்போது 10, 5 or 1 to 10 குள்ள நம்பர் வருதான்னு செக் பண்றோம். அப்படி 1 to 10 குள்ள வந்தா ஆட் பண்றது ரொம்பவே சிம்பிள். அன்பார்ச்சுனேட்லி இந்த இடத்துல 7 plus 8 பண்ணும்போது நமக்கு greater than 10 கிடைக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா 7 and 8 அதாவது 837 and 208 குரூப் பண்ணாம 837ஓட இன்னொரு நம்பரை குரூப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர ஆன்சரோட நான் 208 ஆட் பண்ண போறேன். ஸோ இப்படி பண்ணும்போது 7 plus 3 10 0 carry 1. So 3 plus 1 4, 4 plus 6 10 0 again carry 1, 9 plus 3 12. So 1200 plus 208 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 8041. So 1408 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். That is finally 837 plus 208 plus 363 இது மூணையும் ஆட் பண்ணும்போது எனக்கு வரப்போற ஆன்சர் 1408 கிடைக்குது. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். அடுத்து நம்ம கொடுத்துருக்க சப்டிவிஷன் பில பாருங்க. 1962 plus 453 plus 1538 plus 647 இங்க 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் யூனிட் டிஜிட் ஈஸியா ஆட் ஆகிற நம்பர்ஸா பார்த்து குரூப் பண்ணிக்கிறோம். ஸோ கிளியர்லி பாருங்க, இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. 8 plus 2 10 கிடைக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரை குரூப் பண்ணிக்கிறேன். தட் இஸ் 1962 plus 1538 குரூப் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா கூட 453 plus 647. ஸோ இதுல யூனிட் டிஜிட்டை குரூப் பண்ணும்போது கூட யூனிட் டிஜிட் ஆட் பண்ணும்போது கூட 3 plus 7 10 கிடைக்குது. ஸோ கிளியர்லி நான் ஈஸியா ரெண்டு குரூப்லையும் யூனிட் டிஜிட் ஆட் பண்ணா நமக்கு 10 கிடைக்கிற மாதிரி குரூப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ 1962 plus 1538 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 8 plus 2 0 carry 1, 6 plus 1 7, 7 plus 3 again 10 0 carry 1, 9 plus 1 10, 10 plus 5 15, 5 carry 1, 2 3. So 3500 கிடைக்குது. On the other hand 453யும் 647 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ண போறோம். ஸோ இங்க 3 plus 7 10, so 0 carry 1. So 5 plus 1 6, 6 plus 4 10 again 0 carry 1. So 4 plus 1 5, 5 plus 6 11. So 1100 கிடைக்குது. இப்போ 3500யும் 1100யும் நம்மளால ஈஸியா ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணா நமக்கு 4600 கிடைக்கும். ஸோ கிளியர்லி 1962 plus 453 plus 1538 plus 647 ஆட் பண்ணா I'll get 4600. ஸோ இவ்வளோ பெரிய நம்பர்ஸை எவ்வளோ ஈஸியா ஆட் பண்ணிட்டோம் பாத்தீங்களா? Hope you understand the sums clearly. இதே மாதிரி எக்ஸாம்பிள் 6 and 7 பத்தி தெரிஞ்சுக்க உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 2.2ல சம் நம்பர் 2 பத்தி தெரிஞ்சுக்க உங்க ரைட்ல இருக்க வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இதே போல நிறைய மேத் கான்செப்ட் தெரிஞ்சுக்க மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.